సరే వచ్చేది మనం పోడ్ర మురికి దగ్గరగా జెర్సీ మాడాగా இருக்கு இங்க దగ్గరరా దగ్గర నాటు మాడు వచ్చిందా మాడు కూడా இருக்கு இந்தியா అట్లా ఉన్నాడు వాడు அந்த மாதிரி மாடு வந்து நீங்க ஊக்கப்படுத்துறானா இந்த இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் நாட்டு மாடை வந்து மீட்டு இருக்கணும். இந்த அருமையான பொன்னான நேரத்தில் வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னா அத்துக்கட்டு சார்பாகவும் எருதுக்கட்டு சார்பாகவும் ஊர் பெரியவர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் மாட்டு உரிமையாளர்களுக்கும் தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜெர்சி மாடு வேணும். ஜெர்சி மாடு வந்து அது அந்த பால் குடிக்கிறதுனால வந்து நிறைய பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க கேம்ப் போட்டுருக்காங்க மெடிக்கல் கேம்ப். பிபி சின்ன வயசுல பிபி வருது சுகர் வருது எல்லாருக்குமே வந்து நிறைய பிரச்சனை வருது சார். ஒன்றும் சார் அந்த காலத்துல வந்து காலையில் 5 மணிக்கு இவங்க ஏறு போட்டாங்கன்னா 1 மணி வரைக்கும் சாப்பாடு இல்லாத வேலை செய்வாங்க. இப்ப யாருனாலும் செய்ய முடியுமா? எங்களாலையும் முடியாது, யாராலும் முடியாது. நாட்டு மாடுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. நாட்டு மாடு வந்து தயவுசெய்து வந்து நம்ம வந்து நாட்டு மாடு வந்து வீட்டு எடுப்போம். அதுக்கு வந்து நாம தான் வந்து இங்க வரும் காலங்களில் வந்து எல்லா ஊர்லயும் வந்து நாட்டு மாடுக்காக வந்து தயவுசெய்து வந்து எல்லா ஊர்லயும் அட்லீஸ்ட் ஒரு மாடாவது கட்டுங்க. ஒரு மாடு 2 மாடு கட்டுங்க. இப்ப வந்து எல்லாருமே வந்து வாழ்வாதாரம் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் வந்து பால் கறந்து அந்த பால் ஊற்றி தான் எல்லாருக்கும் பழைய நிறைய பேர் பார்த்துருக்கேன். வாழ்வாதாரமே அந்த பால்ல வர துட்டுல தான் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்றாங்க. அப்படி இருக்க சொல்ல வந்து இரு மாடு எல்லாம் இருக்கு. அது வந்து 20 லிட்டர் 22 லிட்டர் இருக்குங்க நாட்டு மருந்து. அதுவும் இந்தியாவின் இனம் தான். நாம வந்து அது வந்து ஜெர்சியோ இல்ல வந்து எச்எஃப்ஓ அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து நாட்டு மாடுக்கு போவோம். நாட்டு மாடுனா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வந்து இனிவரும் காலங்களில் வந்து நம்ம பசங்க பேர அவங்களுக்குலாம் வந்து ஆரோக்கியமா திருப்பி நோய் நொடி இல்லாம வாழணும்னா நாட்டு மாடு தான். அதனால வந்து நாட்டு மாடு மீட்டு இருப்போம். கொஞ்சம் அருமையான வாய்ப்பு கொடுத்த அத்துக்கட்டு சங்கத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளோம்.